ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் இலக்கு என தாவேக தலைவர் விஜய் குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருந்ததாகவும் ஆனந்த் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பல மடங்கு அரசியல் அவலங்களை இடைத்தேர்தலில் அரங்கேற்றி வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு உணர்த்துகிறது என்றும் அறிக்கையில் ஆனந்த் விமர்சித்துள்ளார். அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தாவேக புறக்கணிப்பதாக ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே வெட்டி கொலை செய்யப்பட்ட இளைஞரின் சடலத்துடன் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைக்களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த மோகன் செல்வி தம்பதியின் 32 வயது மகன் மணிகண்டன் நெல் அறுவடை செய்யும் இயந்திர ஓட்டுநராக இருந்தார். அவருக்கும் அதே கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் என்பவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாக மோதல் போக்கு இருந்தது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஏட்டு ஸ்ரீதர் சமாதான பேச்சுவார்த்தைக்காக இரு தரப்பினரை அருண் என்பவரின் நிலத்திற்கு வரச் சொல்லியுள்ளார். அதன்படி அங்கு வந்தபோது மணிகண்டனை கண்ட தேவேந்திரன் ஆத்திரத்தில் அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் தேவேந்திரனை மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் மணிகண்டனின் சடலத்தை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்த உறவினர்கள் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவேந்திரனை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் காவல் நிலையத்தின் மீது கற்களை வீசியதால் ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. மேலும் பெரம்பலூர் சின்னசேலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அவர்களுடன் காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் ஒரே நாளில் சென்னை திரும்புவதை தவிர்க்குமாறு போக்குவரத்து துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் சென்னையில் பணியாற்றும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டனர். விடுமுறை முடிந்து நாளை மறுதினம் சென்னை திரும்ப திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் ஒரே நாளில் பொதுமக்கள் சென்னை திரும்பினால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. எனவே நாளை மறுதினத்திற்கு பதிலாக இன்றும் நாளையும் சென்னைக்கு புறப்படும் வகையில் பயண திட்டங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டுள்ளது. பொங்கல் திருவிழாவையொட்டி சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டுக்கான முதல் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஆத்தூர் அருகே உள்ள கூலமேட்டில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்கு உலிபுரம், தம்மம்பட்டி, நிலவாரப்பட்டி, ஆத்தூர், வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காளைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. தருமபுரி, கரூர், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் 450க்கும் மேற்பட்ட காளைகள் ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுள்ளன. வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்படும் காளைகளை அடக்க 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களம் கண்டுள்ளனர். ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 6 சுற்றுக்களாக போட்டி நடத்தப்படுகிறது. இதில் வெற்றி பெறும் காளையர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் செல்போன், குடம், அண்டா, சைக்கிள் உள்ளிட்ட பொருட்கள் பரிசாக வழங்கப்படுகின்றன. புதுக்கோட்டை அடுத்த வடமலாப்பூரில் பிடாரியம்மன் மற்றும் கருப்பர் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். 700 காளைகள் அவிழ்த்து விடப்படும் நிலையில் அவற்றை அடக்க 300க்கும் மேற்பட்ட காளையர்கள் களமிறக்கப்படுகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் மகரவிளக்கு பூஜை ஜனவரி 19ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பம்பையில் அன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு டிசம்பர் 27ஆம் தேதி நடை சாத்தப்பட்டது. தொடர்ந்து டிசம்பர் 30ஆம் தேதி மீண்டும் நடை திறக்கப்பட்டு மகரவிளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது. மகரவிளக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகரஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி மாலை நடைபெற்றது.
இந்நிலையில் நடப்பாண்டுக்கான மகர விளக்கு பூஜை வரும் 19ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று மாலை 6 மணி வரை மட்டுமே பம்பையில் பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து இரவு 10 மணி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 20ஆம் தேதி பந்தளம் ராஜ குடும்பத்தினர் ஐயப்பன் கோவிலில் சாமி தரிசனம் செய்கின்றனர். பின்னர் மாலை 6:30 மணிக்கு பூஜை நடத்தப்பட்டு நடை சாத்தப்படுகிறது. அத்துடன் நடப்பாண்டுக்கான மகரவிளக்கு பூஜை வழிபாட்டு காலம் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி வரை தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், குமரிக்கடல் மற்றும் அதனையொட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை மீண்டும் 60,000 ரூபாயை நெருங்குகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டு வருகிறது. ஒரு சவரன் தங்கம் நேற்று 59,120 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் 480 ரூபாய் உயர்ந்து 59,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 60 ரூபாய் அதிகரித்து 7,450 ரூபாயாக உள்ளது. 10 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,800 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெறும் 4 நாட்களில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். வெள்ளி விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை நேற்று 103 ரூபாயாக இருந்த நிலையில் 1 ரூபாய் உயர்ந்து 104 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி 1,04,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 8வது ஊதியக்குழு அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு கிடைக்கும் என நெறியாளர் சிவரஞ்சனி உரைகலை உதவியுடன் விளக்குகிறார். பொதுவாகவே அரசு பணி பாதுகாப்பான பணி என்கிற எண்ணம் இந்திய மக்களுக்கு இருக்கு. அதனாலதான் அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகளை லட்சக்கணக்கானோர் எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் 186% அளவுக்கு உயர இருக்கிறது அப்படின்ற செய்தி இப்போ கவனத்தை ஈர்த்திருக்குன்னு நாம குறிப்பிடலாம். அந்த வகையில மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு எந்த அளவுல இருக்கணும் அப்படின்றத நிர்ணயிப்பதற்கான குழு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். இது சட்டம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. ஆனாலும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த குழு அமைக்கப்படும். இப்ப 7வது ஊதிய குழு தான் பணியில இருக்காங்க. அடுத்ததா 8வது ஊதிய குழுவுக்கு இப்ப பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்காரு. இந்த 8வது ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பணவீக்கம், அதே மாதிரி பொருளாதார சூழல், இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசு பணியாளர்களுக்கு எந்த அளவுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கலாம் அப்படின்றத நிர்ணயிப்பாங்க. அது தவிர மற்றபடி இருக்கக்கூடிய பிற சலுகைகளையும் அந்த இன்ஃப்ளேஷன், அதே மாதிரி பொருளாதார சூழல் குறித்து அவங்க முடிவெடுப்பாங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி இருந்த 7வது குழு 2014ஆம் ஆண்டு இது தொடர்பான முடிவுகள் எடுத்தாங்க. அப்போ இந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 2.57 அப்படின்ற வகையில ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டுச்சு. அதாவது 2.57 மடங்கு ஊதியம் அதிகரிக்கும். அந்த வகையில அடிப்படை ஊதியம் என்பது அப்போது 7,000 இருந்து 18,000 அதிகரிச்சு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இப்ப இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றது 18,000. இது இப்ப இருக்கக்கூடிய பரிந்துரையில 2.86 அப்படின்ற அளவுல அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் உறுதிப்படுத்தப்படல. இது ஒரு சஜஷனா தான் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 இருந்து 51,000 அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது அடிப்படை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் ஊதியம் அப்படின்றது மாறுபடும். உதாரணத்துக்கு நீங்க 40,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 2.5 தான் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அப்படின்னு
அப்படின்னு இருக்கும்போது 2.5 மடங்கு அது உயர்வு பெறும். அந்த வகையில 1 லட்சம் ரூபாயாக உங்களுடைய ஊதியம் உயர்வு பெறும். அதே மாதிரி வேறு என்னென்ன சலுகைகள் இந்த முறை கொடுக்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பணியில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டும் இல்ல, ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் உயர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா சொல்லணும்னா 25,740 ரூபாயாக இந்த ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும். அதாவது கிட்டத்தட்ட 30% அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இபிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த சலுகையும் உயர்த்தப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. இது தவிர டியர்னஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க, இது 70% அளவுக்கு உயர்வு காண இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால எத்தனை பேர் பயனடைய இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தற்போது பணியில இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் 49 லட்சம் பேர், அதே மாதிரி ஓய்வூதியம் பெறுவோர் 65 லட்சம் பேர் இதன் மூலமா பயனடைய இருக்காங்க.